வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். உலகின் தலை சிறந்த சொல் செயல் என்பதாகும். உண்மைதான். அந்த செயலுடன் சேர்த்து ஏழை எளியவர்களின் நலன் காக்க உதவும் வகையில் பெருந்தலைவர் காமராஜர் இலவச மருத்துவமனையின் மூலம் கடந்த 7 ஆண்டாக நல்ல மருத்துவ சேவையை நிறைவுடன் செய்து வருகிறது நமது செங்குன்றம் வட்டார நாடார் இளைஞரணி அமைப்பு. அதனால் இன்று அது மக்கள் நலன் காக்கும் செங்குன்றத்தின் அடையாளமாகி உள்ளது. செங்குன்றம் மஸ்ஜிதே ஆயிஷா பள்ளிவாசல் எதிரே வண்டிமேடு பகுதியில் அமைந்துள்ள இந்த மருத்துவமனை 2018ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இங்கு பொது மருத்துவம், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றுக்கான சிகிச்சைகள் இலவசமாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் காமராஜர் இலவச கண் மருத்துவமனையும் திறக்கப்பட்டது. அதில் கண் மருத்துவ சிகிச்சைக்கான அதிநவீன ஏபி ஸ்கேன் மற்றும் என்சிடி கண் அழுத்த பரிசோதனை மையம் ஆகியவற்றை மாதவரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ எஸ் சுதர்சனம் அவர்கள் நேற்று காலை திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து கண் அறுவை சிகிச்சை பெற்றவர்களுக்கு இலவச கண்ணாடி மற்றும் மகப்பேறு சிகிச்சை பெறும் கர்ப்பிணிகளுக்கு குழந்தைகளுக்கான பரிசு தொகுப்பையும் வழங்கி அனைவரும் நலம் பெற வாழ்த்தினார். முன்னதாக செங்குன்றம் வட்டார நாடார் இளைஞரணி அமைப்பினர் அவருக்கு ஆள் உயர ரோஜா மாலை அணிவித்து வரவேற்றனர். மேலும் இந்த மருத்துவமனையில் ஸ்கேன் சென்டர், இரத்த பரிசோதனை மையம், பிசியோதெரப்பி மையம் ஆகியவையும் செயல்படுகின்றன. அவற்றில் இரத்த பரிசோதனை, சர்க்கரை அளவு பரிசோதனை, தைராய்டு, கல்லீரல், கிட்னி என அனைத்து பரிசோதனைகளும் முற்றிலும் இலவசமாக செய்யப்படுகின்றன. அதிநவீன மருத்துவ கருவிகள் மூலம் பாதுகாப்பான முறையில் கண் சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றன. இலவச சேவைகள் தான் என்றாலும் தரமான பாதுகாப்பான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு இங்கு வரும் நோயாளிகள் மனித நேயத்துடன் கவனிக்கப்படுகின்றனர். மேலும் இங்குள்ள மருத்துவர்கள், செவிலியர்களுடன் மற்ற ஊழியர்களும் அவர்களிடம் கனிவுடன் நடந்து கொள்வது குறிப்பிடத்தக்கது. அதனால் செங்குன்றம், புழல், பாடியநல்லூர், வடகரை, சோழவரம் என சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்தவர்கள் தினமும் காலை மாலை என 2 வேளையும் 100க்கும் மேற்பட்டோர் இங்கு வந்து சிகிச்சை மற்றும் மருத்துவ பரிசோதனைகளை பெற்றுச் செல்கின்றனர். அதனால் ஏழை எளியவர்களுக்கான மருத்துவ சேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்பது போல் இந்த இலவச மருத்துவ சேவையால் ஏழை எளிய மக்கள் நலனில் செங்குன்றம் நாடார் இளைஞரணி அமைப்பினர் இறைவனை காண்பது குறிப்பிடத்தக்கது. அனுபவமிக்க மருத்துவர்கள் உதவியுடன் இந்த சேவையை இளைஞர் அணி நிர்வாகிகள் தலைவர் ஜே பால்ராஜ், செயலாளர் பி ராஜேஷ், பொருளாளர் எஸ் சுந்தரமூர்த்தி, துணைத் தலைவர்கள் ஏபிஆர் செல்வம், டி சதீஷ்குமார், துணை செயலாளர்கள் வி பொன்னுவேல், ஜே ஜோதிமணி மற்றும் செயற்குழு உறுப்பினர் மற்றும் உறுப்பினர்கள் என அனைவருடன் ஒருங்கிணைந்து செய்து வருகின்றனர். அவர்களது சேவை மேலும் தொடர நல்வாழ்த்துக்கள். நேற்றைய அதிநவீன பரிசோதனை மையம் திறப்பு விழாவில் செங்குன்றம் நகர திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் இரா பாபு, திராவிடமணி, விப்ரநாராயணன், கபிலன், கார்த்திக், கோட்டீஸ்வரன், கோதண்டராமன், அன்பு, சுதாகர், ஷாம் கார்த்திக், குமார், மஸ்ஜிதே ஆயிஷா பள்ளிவாசல் ஜமாத் நிர்வாகி நாகூர் அனிஃபா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். நன்றி, வணக்கம். செங்குன்றம் வட்டார நாடார் இளைஞரணி நடத்தும் காமராஜர் இலவச மருத்துவமனையை பார்வையிட்டேன். இங்கு உள்ள ஏழை எளிய மக்களுக்கு, வந்து சிகிச்சை பெறும் மக்களுக்கு மருத்துவமனை சார்பாக நலத்திட்ட உதவிகளை வழங்கினேன். ஒரு நாளைக்கு சுமார் 200 பேர் இங்கே வந்து மருத்துவ வசதிகளை பெறுகின்றார்கள். செங்குன்றம் ஏரியாவிலே இது போன்ற இலவச மருத்துவமனை எனக்கு தெரிந்து இவ்வளவு பெரியதாக இருப்பதாக தெரியவில்லை. காமராஜர் பெயரிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை பெரிய அளவிலே இங்குள்ள மக்களுக்கு பயன்படுகிறது. அது மட்டுமல்ல, கண் மருத்துவம் சம்பந்தமான அனைத்து அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸும் இப்போ வச்சுருக்காங்க. ஏறக்குறைய பல கோடி ரூபாய் பெருமான அந்த இயந்திரங்களை எல்லாம் இன்று நான் திறந்து வைத்திருக்கின்றேன். கர்ப்பிணி பெண்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து தருகின்ற வகையிலே அவர்களுக்கு ஸ்கேன் வசதி, குழந்தை பெற்றவுடன் அவர்களுக்கு தேவையான சத்துணவு, மற்ற அடிப்படை தேவைகள் எல்லாம் இந்த மருத்துவமனை சார்பாக வழங்கப்பட்டு வருவதை அறிந்து நான் உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். காமராஜர் பெயரிலே துவங்கப்பட்ட இந்த மருத்துவமனை மேலும் மேலும் வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். எனக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.